தமிழகத்திலேயே மிக நீளமான மேம்பாலம், மேல்மட்ட பாலம் கோவையிலே நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது. ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்தினுடைய காட்சிகளைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றீர்கள். கோவையினுடைய சிட்டியிலிருந்து, கோவை நகரத்திலிருந்து புறப்படுகின்ற இந்த பாலம், இந்த பாலத்தின் மேலே ஏறிவிட்டால் நகரத்திற்கு வெளியே சென்று சேர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நேரடியாக நகரத்திற்கு வெளியே சென்றுவிட முடியும். அந்த அளவிற்கு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல், அதாவது 10.1 மீட்டர் தூரத்திற்கு இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறாக 10 கிலோமீட்டர் தூரத்தை மிக விரைவிலேயே கடக்கக்கூடிய வகையிலே இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பாலத்திலே 2 இடங்களில் இடையிலே மேலே ஏறுவதற்கும், அதே போல 2 இடங்களிலே கீழே இறங்குவதற்குமாக அமைப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே நவ இந்தியா மற்றும் லக்ஷ்மி மில்ஸ் பகுதியிலிருந்து ஒரு ஏற்றமும், அடுத்ததாக காலப்பட்டி, இதோ தற்பொழுது இங்கே இறங்குகின்ற இடம் காலப்பட்டி மற்றும் ஹோப் காலேஜிற்கு முன்பாக ஒரு இறக்கமும், அடுத்ததாக நேரடியாக விமானம் நிலையம் செல்பவர்கள் கீழே இறங்கக்கூடிய வகையிலே ஒரு இறக்கமுமாக அமைந்திருக்கின்றது. மேம்பாலம் முழுவதுமாக நகரத்தினுடைய வெளியே சென்று இறங்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. இதோ இப்பொழுது நாம் இரவின் ஒளியிலும் அதே போல இந்த மேம்பாலத்தை கடக்கின்றோம். முதலில் பகலில் நாம் கோவை நகருக்குள்ளிருந்து நகருக்கு வெளியே சென்றோம். தற்பொழுது நகருக்கு வெளியே இருந்து இதோ மின்னொளியில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்திலே நாம் தற்பொழுது இரவு சிட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம், நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தற்பொழுது மிகவும் பயணத்தை எளிமையாக்கக்கூடிய வகையிலே இந்த மேல்மட்ட பாலம் அமைந்திருக்கின்றது. இதே போல இந்த கடந்த 7 வருடங்களில் மட்டுமே கோவை மாநகரில் பல முக்கியமான இடங்களிலே மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல திறக்கப்பட்ட இந்த மேம்பாலத்திலே சென்று வந்தவர்களுக்கு தங்களுடைய அனுபவங்களை இங்கே பகிர்வதும், அதே போல உங்களுடைய மனதுக்கு பிடித்தவர்களோடு இந்த பாலத்தை கடந்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். அதுபோல உங்களுடைய அனுபவங்களை இங்கே பகிருங்கள். இதே போல சில வருடங்களுக்கு முன்பாக மழைத்துளி விழுக 100 அடி சாலையிலே அமைந்திருந்த பாலத்தை கடந்த நினைவு தற்பொழுது மனதிலே நிழலாடுகிறது.